நான் இன்றைக்கி வாட்ச் லிஸ்ட்டில் என்னோடி ஸ்டாக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். குபிட் பார்க்கல. இப்போ தான் கேள்விப்பட்டேன். சரி, ஏன் குபிட் ஃபால் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் பார்த்தேன். கூகுளில் கேட்டேன். அது ஏற்கனவே ரேலி போகும்போது நான் கேட்டேன், குபிட்டை கூட வாங்கலாமோ, தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டே போகுதுன்னு. ஏன்னா 200 210லலாம் பார்த்தேன். அது போனஸுக்கு முன்னாடி 240 வரைக்கும் இருந்தது. அப்புறம் ஆஃப்டர் போனஸில் வந்து 100 கிட்ட வந்துடுச்சு. அப்புறம் மறுபடியும் திருப்பி ஏறி 200 வந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து ஏறி 250க்கு மேலெல்லாம் போய்ட்டு இருந்தது. வாங்கலாமோ அப்படின்னு. ஆனால் தெரிஞ்சுது ஹை வேல்யூஷனு அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து 20% விழுந்திருக்கு. அதோடைய ஹையிலிருந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. எவ்வளோலேருந்து எவ்வளோ வந்திருக்கு தெரியுமா? நம்ம கைட்டில் பார்த்தேன், 290 சம்திங்லேருந்து 235 வந்துருக்குது. ஏன்னா ரொம்ப ஏறிடுச்சுன்னு உடனே இன்றைக்கி ஃபுல்லாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. அது நடக்கும் சில சமயங்களில். இப்போ இது கூட அந்த மாதிரி தான் நடந்தது. எம்டாட்டை 8,000 சொச்ச ரூபா போன உடனே அதில் போய் நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. அதுபோல் இந்த ப்ளூம் எனர்ஜிலாம் டவுட்டாக இருந்த உடனே விழுந்தது. அது அப்போ தான் அது வந்து லோயர் சர்க்கியூட் அடிச்சுட்டே போய் 5,200க்கு வந்தது. திருப்பி கொஞ்சம் இதாகி ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு திருப்பியும் அப்பர் சர்க்கியூட் அடித்து இப்போ 7,000த்தில் வந்து நிற்கிது. இன்றைக்கி கூட நான் ஆக்சுவலாக ட்ரிவேணி இன்ஜினியரிங்கை வந்து அது டிமர்ஜர் ஆனதுக்கப்புறம் 400லேருந்து அது ப்ரைஸு லோயர் சர்க்கியூட்டில் போய் 220 நம்ம போச்சு. அப்போவே வாங்கணும்னு நினச்சேன். நான் அப்போவே வாங்கியிருக்கணும். அப்போ வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இப்போ தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வாங்கியிருக்கேன். ஆனால் நல்ல ஸ்ட்ராங் ஆர்டர் புக் எல்லாமே இருக்குதுன்னு தான் போட்டிருக்குது. அதுக்கு 280 கிட்டே வாங்கியிருக்கேன். ஒரு 20 ஷேர் பார்க்கலாம். இறங்கினா அப்புறம் 30 ரூபா 40 ரூபா இறங்கும்போது இன்னொரு 20 ஷேர் வாங்கிக்கணும். ஏறிட்டுன்னா பிரச்சனை இல்லை. அது மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக விக்ரம் சோழரில் நிறைய வாங்கி விற்றேன். ஏற்கனவே இருந்ததையும் 100 ஷேரில் 70 ஷேர் விற்றேன். அதுபோல் இன்னொரு 30 ஷேர் இருக்குது. அது இன்னுமே 190 200 எல்லாமே ஈஸியாக போகும். அந்தளவுக்கு அது லோ ரேட்டு தான். போச்சுன்னா அதுலேயும் ப்ராஃபிட் இருக்குது. குட்லக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணால் அது ஏறும். அதில் ப்ராஃபிட் இருக்குது. ஜி ஷிப்பிங் இருக்குது. வாரி எனர்ஜின்னு இருக்குது. நேட்கோ ஃபார்மா இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குது.